சூப்பர் உமனா இல்லையான்லாம் எனக்கு தெரியல நான். பட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ மே ஹேவ் எஃபெக்டட் ஃபியூ லைஃப்ஸ். ஸோ அதனால நல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. அதுவும் எஸ்எஸ் மியூசிக் திருப்பி வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பருங்க. அதாவது ஆரம்பத்தில் நீங்க டெபியூ பண்ண படம் வந்து பன்னிக்குட்டி. ஆமா. ஓகே, அதுலயுமே காவேரி இல்ல, நீங்க இதுலயுமே காவேரி. சோ காவேரி கண்டினியூஸ் ஸ்டில் ஃபார் எவர் அப்படின்ற மாதிரி. காவேரி அந்த நேமே வந்து இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. எனக்கே தெரியாம அது இவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ ஆஸ் அ உமன் எனக்கு வந்து இது ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. இல்ல வெதர் இட் இஸ் பிளான்டா இல்ல சீரியல் இது வந்து டெஸ்டினியா எழுதப்பட்டதா? எழுதும் போதே காவேரி தான் எழுதுனா. அனுச்சரன் சாரும் வந்து காவேரின்னு தான் சொன்னாரு. பிரவீன் சாரும் காவேரி தான்மா இந்த கேரக்டர், நதிகளோட பேர் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஸ்பாட் ஃபர்ஸ்ட் டே ஷூட் போகும்போது தான் வந்து தெரியும் இந்த மாதிரி உங்க பேர் காவேரி அப்படின்னாரு. ஓகே சார், ஓகே, செமையா இருந்துச்சு. இது எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு இருந்துச்சு. பட் ஹாப்பியா இருந்துச்சு. ஓகேங்க. ஸோ நிறைய அவார்ட்ஸ் எப்படி சொல்றது வாங்க போயிருப்பீங்க, நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கும். சின்ன வயசுல இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பீங்க இல்லையா? அதுல உங்களுக்கு மறக்க முடியாத அவார்ட்ஸ் ஏதாவது இருக்கா? ஆக்சுவலா ஸ்கூல்லலாம் நான் அவார்டு வாங்கலைங்க. நோ ரன்னிங் ரேஸ், நோ ஸ்போர்ட்ஸ் டே, நோ கல்ச்சுரல்ஸ், நத்திங். இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவார்டு வாங்க ஆரம்பிச்சது. ஸோ பிகாஸ் ஆஃப் மகாநதி தான் நான் என்னோட ஃபர்ஸ்ட் அவார்டே வாங்கினேன். அந்த மொமெண்டோ வாங்கினீங்க, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள். அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அவார்டு நம்மள ரெகக்னைஸ் பண்ணி ஒரு அவார்டு தராங்கன்றது வந்து மகாநதிக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, நோ கல்ச்சுரல்ஸ், நோ ஸ்போர்ட்ஸ்னா அப்ப படிப்ஸா? எஸ், அப்சல்யூட்லி. ஐ அம் a school topper and a college topper. அப்படியா? உண்மையாவா? ஏன் நம்ப மாட்டீங்க? இல்லங்க, இது மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, எனக்கு பயமா இருக்கு. அப்படியே உண்மையிலே நீங்க? உண்மையாதாங்க. அவுக்கம்ங்க. அப்ப நீங்க எல்லாரும் கண்டிப்பா கேட்டிருப்பாங்க இந்த கேள்வியில, நல்லா படிக்கிற பொண்ணாச்சேமா, ஏமா சினிமாலாம் போய் என்னமா ஏமா இது அப்படி கேட்டாங்க. ஆமா, அப்படிதான் கேட்டாங்க. பட் நம்மளுக்கு பிடிச்சது பண்ணணும்ல. அப்புறமா நான் ஃபீல் பண்ணக்கூடாது, ஐயோ நம்ம பண்ணல அப்படின்னு. ஸோ நம்மளுக்காக நம்மளே ஸ்டாண்ட் எடுக்கலன்னா வேற யார் எடுப்பா? ஸோ அதனால தான் சூப்பர் உமன். கரெக்ட். இந்த டைட்டில் கேட்டாது. யார் உங்க இன்ஸ்பிரேஷன்? இல்ல யாரை பார்த்து சினிமாவுக்கு வரணும்னு தோணுச்சு உங்களுக்கு? விஜய் சார் பார்த்து தான் வந்து சினிமாவுக்கு வரணும்னு தோணுச்சு. இது புஷ் ஃபார்வர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வரணுன்றது வந்து எங்கள் அம்மா பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் நிறைய இடத்துல. ஷி வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ சிங்கிள் மாம். ஸோ அவங்கள பார்த்து நிறைய அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ், ரெசிலியன்ஸ் அதெல்லாம் வந்து அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆனது தான். என்ன ஆனாலும் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்றது. ஓகே, நீங்க லைஃப்ல பார்த்து சூப்பர் உமன் யாரு? அம்மா தான். அம்மா உங்களுக்காக பண்ண இந்த ஒரு விஷயம் என்னால் லைஃப்ல மறக்கவே முடியாது. அம்மா வந்து she is a classical dancer and அவங்க வந்து பெரிய athlete. ஸோ அவங்களுக்குள்ள நிறைய டேலண்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. BA லிட்ரேச்சர் படிச்சிருக்காங்க. அவங்க இவ்வளவோ அவங்க விட்டு கொடுத்ததுக்கு ரீசன் வந்து நான் தான். ஸோ இட் ஆக்சுவலி ஃபீல்ஸ் பேட் ஒரு இடத்துல. பட் அவங்க வந்து என்கிட்ட சொன்னது என்னன்னா, வாட் எவர் யூ டூ ஐ எம் தேர் ஃபார் யூ அப்படின்றது வந்து அவங்க நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. பட் அவங்க என்ன, நான் படிக்கணும், அவ்வளோதான் அவங்களோட பாயிண்ட்டு. ஸோ ஓகே, அம்மா வந்து நமக்கு இருக்காங்கல்ல, நம்மளுக்காக பின்னாடி இருக்காங்க, திட்டுனாலும் கூட இருக்காங்கல்ல, ஒரு பேக்கப் சப்போர்ட். எப்பவுமே திட்டுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் ஸ்டில் மாம் இஸ் தேர் ஆல்வேஸ். உங்க நடிப்பு பார்த்து கமெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல? ஆமா. அதெல்லாம் ஏதாவது ஜாலியா அது மாதிரி ஏதாவது இருக்கா? அம்மா வந்து நிறைய சீன்ஸ்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க ஒரு ரியாக்ஷனுக்குமே வந்து ஷீல் சே, உனக்கு இப்படிலாம் நடிக்க வருமா? புக்கும் கையுமா தானே இருந்த, உனக்கு இப்படிலாம் நடிக்க வருமா? என்னென்னவோ பண்றியடி, மூஞ்சிலேயே இவ்வளோ ரியாக்ஷன்ஸ் வருது, டைலாகே இல்லாம நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு.